வணக்கம் நெல் இயந்திர உறவுகளே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட நெல் இயந்திரம் இருக்குது. எனக்கு இதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அதுதான் சரி, நானும் ஏகப்பட்டது மாற்றியும் பார்த்துட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அது ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியல, அதை வச்சு நம்ம அதை கற்றுக்கலான்னு ஒரு ட்ரை பண்ணுறேன். அது ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன், அதை நீங்களும் பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து நெல் வந்து அன்லோடிங் பண்ணுறோம்ல, அன்லோடிங் பெல்ட் வருது பாருங்கள். இந்த பெல்ட்டு வந்து எனக்கு அடிக்கடி வீணாக போகுது. இப்போ நான் வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் தான் ஆகுது. இந்த 10 மாதத்தில் 5 வாட்டி பெல்ட்டு மாற்றிருக்கேன். இந்த பெல்ட் வந்து ஒரு மாதம் தான் வருது, டக்குன்னு தேஞ்சு போயிடுது. நெல் பார்த்திங்கன்னா அன்லோடிங்கே ஆக மாட்டுது. அப்படியே நெல் கொட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெக்காகி நின்றுடுது. அப்புறம் பைப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்புறம் நெல் தள்ளி விட்டு போடுறதா இருக்குது. அது எதாவது ப்ராப்ளம் வருது, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காமிக்கிறேன். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நண்பர் சொன்னார், இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து கொஞ்சம் ஏற்றி வைப்பான்னாரு. அதுவும் பண்ணி பார்த்துட்டேன். 2 தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? 2 சுருக்கு ஏற்றிருக்கேன் பாருங்கள். அதையும் ஏற்றி வச்சுட்டேன். அப்பயும் எனக்கு அந்த ப்ராப்ளம் வருது. வேறு அப்புறம் என்னது, அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தெரியுதில்ல, போர்டு லூஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதை நம்ம ரொம்ப லூஸ் பண்ணி விட்டோம்னா அந்த லிவர் வந்து ஓப்பனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஃபீல்டில் போகும்போது பிடிஓ போட்டோடனே நெல் தன்னாரவே கீழே கொட்டுது அந்த பகுப்பு பக்கம். அது எதனால் வருது, அது எதை டைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அதை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு தெரியல நிஜமாகவே. அது நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அதை அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க, டைட்டர் அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாங்க. கம்பெனிக்குள்ளே ஃபோன் அடித்து கேட்டேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்னாங்க. மேலே வந்து அந்த லிவர் கம்பி வருது பாருங்கள், மேலே காமிக்கிறேன். இந்த இது வருது பாருங்கள். கம்பெனியில் என்ன சொன்னாங்கன்னா, இதை டைட் வைங்கன்னாங்க. அதையும் வச்சு பார்த்துட்டேன். அப்பயும் அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது வரைக்கும் இந்த பெல்ட் மட்டுமே 5 வாட்டி மாற்றிருக்கேன். நல்லா இருக்கும் பெல்ட்டு. டக்குன்னு அப்படியே லோடிங் அன்லோடிங் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுட்டு பெல்ட் அப்படியே பேர்ன் ஆகிடும். பேர்ன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அப்படியே தூக்கி போட்டுட்டு திருப்பி வேறு பெல்ட்டு தான். 1 மாதம் தான் ஓடுது, அப்புறம் திருப்பி இதை போல் ஆகிடுது. இது எதனால் வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் தான், தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம். என்னை போல் மற்ற நண்பர்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை போல் பல வீடியோக்கள் இருக்குது. ஏன்னா நான் மிஷினுக்கு புதுசு, அப்படிங்கும்போது ஒன்றா நம்ம இதை வச்சு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஒரு விஷயமும் வந்து ஒரு வீடியோவாக போட்டு தெரிஞ்சவங்கள்ட்டேருந்து அந்த ஐடியாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.